ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குருஜி 360 சேனல்லேருந்து. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மதுரை ஜெயில் ரோட்டில் இருக்க ராசி ஸ்டூடியோவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஸ்டூடியோவோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அதிகமாக ஸ்டே பண்ணுற இடம் இங்கே தான். இந்த ஸ்டூடியோவோட ஓனரும் இவரும் நண்பர். விஜயகாந்த் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்த ஸ்டில்ஸ் தான். அது இந்த கேமராவில் எடுத்த ஸ்டில்ஸ் தான். இந்த கேமராவோட வரலாறு, இந்த ஸ்டூடியோவோட வரலாறு மற்றும் விஜயகாந்த் அவர் முதல் படம் நடித்த அனுபவங்கள் மற்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடியோவோட ஓனர் திரு ஆசை தம்பி அவர்கள் நம்மளோட பகிர்ந்துருக்காரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். சினிமா உலகம் எப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ எப்படி சினிமா உலகம் சிசின்னு ஆகிடுச்சு, யாருனாலும் நடிக்க போயிட்டாங்க. நாங்கள் அந்த காலத்தில் எங்களை மாதிரி ஆள்கிட்ட ஸ்டில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்டில் ஃபோட்டோ நல்லா இருக்குன்னா தான் அவங்கள 2வது டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. மேக்கப் டெஸ்ட்டு அங்கே உள்ள சினிமா ஸ்டுடியோவில் இருக்கும். ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் படம் எடுக்கணும். எடுத்து இது ஃபோட்டோஜெனிக் பேஸா அப்படின்னு அதை ஒரு டீம் செலக்ட் பண்ணுவாங்க. அதை வாங்கி தான் அங்கே சினிமா உலகத்தில் அங்கே போய் அங்கே உள்ள ஸ்டுடியோ இதில் போய் மேக்கப் ரூமில் மேக்கப் போடுவாங்க. அதுக்கு ஒரு மேக்கப் போடுறதுக்கு அதுக்கு மதுரையை சுற்றி இருந்த ஆட்கள் தான் இந்த தேனியில் இருந்து தான் பெண்கள் ஆண்கள் அழகுபடுத்துறதுக்கு ஒரு அட்டைகள் செய்வாங்க. பெண்கள்னால் பின்னாடி இடுப்பில் கட்டுறதுக்கு, ஆண்களுக்கு மேக்கப் போட்டு பவுடரை ஏற்றி இது பண்ணி இவ்வளோ வேலையும் பார்த்து சைடு வியூவில் நேர் வியூவில் எப்படி கேமராவுக்கு இருக்குன்றதை சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு ஓகே பண்ணுவாங்க. அந்த இதை நான் சின்ன வயசுலே நம்ம அதை கற்றுக்கிட்டதுனால, அதுவும் கண்ணதாசனோட பழகினால, எப்படி வள்ளுவர் சொன்ன பெரியாரை துணைக்கோடல் ஒரு அதிகாரமே வச்சுருக்கேன். அது மாதிரி பெரியவர்களை வயசுக்கு அதிகம் மூத்த ஆளுகிட்ட பழகுன விளைவு எனக்கு அது பயன்பட்டுச்சு. அதை நான் இவர் விஜயகாந்தை இங்கே மாசு காசியார்ன்றவர் ஒருத்தர் அனுப்பிவிட்டார். மாசு காசியார் யாருன்னா, எம்ஜிஆர் படங்கள், இப்போ சிவாஜி கணேசன் படங்கள், பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறது அவர் தான். மதுரையில் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு வச்சுருந்தார் மேலாக்கோரசரில். அவர் இடத்துல தான் இவங்கெல்லாம் போய் உட்காருவாங்க அரட்டை அடிக்கிறதுக்கு. ஒரு 10 பேர் இவர் நண்பர்கள்லாம். ஆமாம், மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் அவர். மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர்னால் பெரிய படங்கள் கூட அவர் ரிலீஸ் பண்ணுவார். அதில் மதுரை எம்ஜிஆர் பதவிக்கு வர நேரத்தை வந்துட்டார். இந்த ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, மதுரை மீட்ட சுந்தரபாண்டின்னு ஒரு படம். அந்த படம் முக்கால்வாசி போன நேரத்தில் இவர் சினிமா ஆட்சி புரிய போயிட்டார். இந்த இதை அதை ஒழுங்குபடுத்த முடியாமல் போயிட்டார். படத்தை ஏனதானு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டால் படம் சக்ஸஸ் ஆகலை. அந்த படத்தில் அவர் மாசு காசியார் டிஸ்ட்ரிபியூட்டரு. அவர் எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக அந்த இதை வச்சு பழகினதுனால அவர் அந்த காலத்தில் அது 27 லட்ச ரூபா லாஸ் தான் அவருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு 200-300 கோடி ரூபா மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா மாதிரி. அதை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் கீழக்கரையில், அவங்க குடும்பத்தை பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டு திரும்ப இவர் ஒருத்தர் மட்டும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இதே தொழிலில் 61 வருஷம் ஆச்சு. என்னை போய் வேறு தொழில் பண்ணால் என்ன பண்ணுவேன்? கோடி யாருக்கு பணம் கொடுத்தா வேறு தொழில் பண்ண மாட்டேன். இதில் வருமானமே வரலைனாலும் இதில் 10 ரூபா சம்பாதிக்கிறது சரி தான். எனக்கு 1000 ரூபா வந்தாலும் கூட அது பெருசாக நினைக்க மாட்டேன். அது மாதிரி மாசு காசியார் நம்ம சினிமா எடுப்போம் அப்படின்னு அவர் கடை வாசலில் உட்கார பசங்களை 7-8 பேரை, இதை யாரா சினிமாக்கார நடிக்க வர்றது, நம்ம ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு படம் தயாரிக்கணும் நம்ம. அது அப்போ நீ நான் போனேன். அதில் சுந்தரராஜன் வார்டு எம்எல்ஏ இருந்தார் மதுரை மத்திய தொகுதியில். அவரை நீ போடணும் இப்படி நான் போடணும் இது பண்ணி கடைசியாக இவரை செட் பண்ணி இவரை அனுப்பி விட்டாங்க. விஜயகாந்த் அனுப்பி விட்டு கரிமேட்டில் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டான ஆசத்தமின்னு ஒரு பையன் இருக்கான். நீ அவர்கிட்ட போய் உங்கள் செட்டாக இருப்பாப்புல ஒரு படத்தை நீ ஒரு 7-8 ஸ்டில் எடுத்துகிட்டோம். அந்த ஸ்டில்லை வச்சு நம்ம அதை கொடுத்து நம்ம எடுத்து தர்ற ஸ்டில்லை அவன் சினிமாவில் கொண்டு அங்கே உள்ள ஸ்டுடியோவில் கொடுத்து மேக்கப் டெஸ்ட் பண்ணுவாங்க. எடுத்து அந்த மேக்கப் டெஸ்ட்டில் செலக்ட் ஆனால் தான் திரும்ப திரைப்படத்துக்கு எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் திரும்ப அதை இவரை நம்ம எடுத்து கொடுத்த ஸ்டில்லை வச்சு சென்னையில் இவர் மாசு காசியார். ஆமாம்மா, ரஜினிக்கு போட்டியாக உருவாக்குனது தானே.
ரஜினிக்கு போட்டி ஆகணும்னு தான் அவர் இது பண்ணதுனால தான் பேரவே விஜயராஜை விஜயகாந்தன் ஆக்கணும். ரஜினிகாந்த் மாதிரி விஜயகாந்தன்னு. அப்போ வந்து ரஜினி வந்து அவருடைய முதல் படம் வந்து 3 முடிச்சுல ஏதோ ஒரு படம், அதை வந்து பாலச்சந்தருடைய படம். அது பாலச்சந்தர் தான் வந்து ரஜினிகாந்த் லிஃப்ட் பண்ணது சினிமா உலகத்தில். அவர் படம் எடுத்து இது பண்ணின உடனே ஃப்ரீ வியூ தேட்டரில் கொண்டு போய் போட்டு பார்க்க உடனே இந்த ஆள் ஒரு ஆளை மட்டும் நீக்கிட்டு வேறு ஆளை போட்டுடுங்க, படம் சக்ஸஸ் ஆகிக்கிடலாம் அப்படின்னு உடனே இவர் போய் பாலச்சந்தர் காலில் விழுந்து, நான் வந்து இருக்க தொழிலில் விட்டுட்டு நடிப்பு கல்லூரியில் படித்து வந்து சினிமாவில் நடிக்கணும்னு வந்து என்னை இப்படி என்னை நீக்கினீங்கன்னா நான் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர் பாலச்சந்தர் சொன்னது, நீ போய் சாந்தம் ரோட்டில் மாசு காசியார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் காலில் போய் காலையில் விழுந்துரு 7 மணிக்கு விழுந்துட்டா உன்னை வந்து அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா உன் படம் சக்ஸஸ் ஆகிருந்தோன்னா படத்தை எடுத்துட்டாங்க. இன்றைக்கும் இளமைன்னு நம்ம எடுத்து கொடுத்த ஸ்டில்லை வச்சு கடைநூல் ஒரு காஜான்னு ஒருத்தர் அவர் செட் பண்ணி அவர் சினிமா எடுக்கும்ன்ற தாக்கத்தில் இருந்தவர். அவர் ஒரு பெரும் பணக்காரர். அவர் படத்தை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. பெரிய அந்த படம் இனிக்கும் இளமைன்னு இவருக்கு பேர் வச்சது. ஆனால் ரஜினிகாந்துக்கு வச்சது அந்த படம் அவர் முகத்தை பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணலை. அப்புறம் வந்து இவர் அவர் பாலச்சந்தர் வந்து இவர் நீ மாசு காசியார்கிட்ட போய் கேளு சேனா சொல்லின்னு சொல்லணுன்னா, அப்புறம் அவர்கிட்ட போய் இதான உடனே அவர் வந்து நான் தென் மாவட்டம் பூரா நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், சென்னை மாவட்டத்தை ஐயரை ரிலீஸ் பண்ண சொல்லு, நான் மேற்கு மாவட்டத்தை கிருஷ்ணசாமி வானவராயர்னு ஒருத்தர் இருக்கார், அந்த நன்றி கடனுக்கு தான் அந்த வானவராயர்னு ஒரு படத்தில் கூட ரஜினி அந்த படத்தில் வரும், ஒரு பாட்டில் வரும். அது மாதிரி இவருக்கு நம்ம படம் எடுத்து கொடுத்த உடனே இந்த மொதல் படத்தை வந்து இவர் அந்தளவுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. நம்மளும் எவ்வளோ சொல்லி கொடுத்தா படம் எடுத்தோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. இருந்தாலும் வந்து இந்த படத்தை ஓட்டிடணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் நண்பர்களாக ஒரு 50 பேர் சேர்ந்து, அவர் சைடில் இருந்தாலும் என் சைடில் இருந்தாலும் சேர்ந்து, இவங்க அப்பா மாடமாசி கவுன்சிலர் அவர்கிட்ட சொல்லி சென்ட்ரல் சினிமாவில் 2 நாளைக்கு தேட்டர் கொடுத்தாங்க. ஆனால் படத்தை நாங்கள் 3 நாள் ஓட்டணும். எப்படி ஓட்டினோம்னா ஐ கிளாஸ் டிக்கெட்டை முதல்ல புக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் படத்தை ஓட்டி தான் ஆகணும். அதை நாங்களாம் டிக்கெட்டை பூரா வாங்கி மதுரைக்காரர் நடிச்சிருக்காரு பாருங்கன்னு தெரிஞ்சாலும் அறிஞ்சாலுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து ஃபஸ்ட்டு படம் இனிக்கும் இளமை, அதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம். அந்த இதில் வந்து அவருக்கு தனக்கு தானே ஒரு உத்வேகம் உண்டாயிருச்சு. எப்படின்னா நம்மளை நம்பி 100 பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு பணஞ்சல் விளைச்சி அந்த படத்தை ஓட்டணும். அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அடைய வைக்கணுன்ற வெறியில் இருந்தோம் நாங்கள். அது மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருந்துச்சு. எனக்கு அந்த காலத்தில் கல்யாணம் ஆகாத காலம், என் பக்கத்தில் ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. மதுரைக்காரனை ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஜெயிக்க வைக்கிற வெறியில் செயல்பட்டது தான். அது இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக வருவார். அது வந்து அது அவருடைய அடுத்தபடி அது வந்து மொதல் படத்தில் இவ்வளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால இதில் நம்ம ஜெயிச்சா தாண்டா மனுஷனன்றதுக்கு ஆட அவர் முயற்சி அதுக்கு மேலே உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டார். மக்களுக்கு நிறைய நல்ல பெரிய ஃபாலோவிங் இருக்குல்ல, அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து சினிமாவை தாண்டி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆவார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? அரசியலில் இது வரைக்கும் ஒரு ஒழுக்கமானவர், நல்லா இந்த இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு அது நான் நினச்சி பார்க்கல. எனக்கு அரசியல் விரும்பலைன்னு தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட நேரில் பார்க்கும்போது. அரசியல் வேண்டாம். அவர் வந்து எம்ஜிஆர் பாணி அப்படியே கடைப்பிடிச்சார். காரணம் எம்ஜிஆர் ரசிகர் இவர். சினிமா உலகம்னு என்னென்னா, காசுக்கு கடை விரிப்பால் அதில் காதலை அடகு வைப்பார், ஆசை முடித்து விட்டால் தன்னை ஆடையால் மூடிக்கொள்வார். ஒன்றை உனக்கு சொல்கிறேன்டா, சதை பசி தீர்ந்ததடா மனிதா உனது சரித்திரம் 40 வயசுக்குள்ளே மனுக்குள்ளே போயிடும். அதனால் நல்லவன் வல்லவேன்னு உள்ளூர்லேருந்து இந்த ஏரியாவிலேருந்து வளர்ப்பு வரணும். அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும், உனக்கு சந்ததி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. கவிஞர் சொன்னது நான் அப்படி கடைப்பிடித்தேன். அதனால் இவர் விஜயகாந்தே எனக்கு ஒரு படம் சக்ஸஸ் ஆன உடனே நீங்கள் தான் ஸ்டில் எடுக்க வரணும்னாரு. எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட. ஆமாம், அவருக்கு திரும்ப என்னை இது பண்ணார். ஸ்டில் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸ்டில் எடுக்க போயிட்டோம்னாலே என்ன ஆகும் அப்படின்னா எல்லா தப்பான செயல்களும் வரும். அது சினிமாவுலன்றது ஒரு கனவு உலகம்.
அது நிஜ உலகம் கிடையாது. அது எப்படினாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு இது. அதுக்கு தான் கண்ணதாசன் சொன்ன அந்த இதை ஒரு சுமார் ஒரு ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டார். பேப்பரும் காகித பென்சில் எடுத்துக்கிறா, நான் சொல்கிறத எழுதிக்க, மறுமுறை நான் வரும்போது எனக்கு நல்லா மனப்பாடம் பண்ணி என்கிட்ட ஒப்பிக்கணும்னாரு. அதை நான் திரும்ப திரும்ப இந்த அவர் சொன்னது 1966. நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி நின்று இருக்குது. அவர் என்னை ஒரு ஷேப் பண்ணார் கண்ணதாசன். உங்களுக்கு வயசு என்ன? இப்போ எனக்கு 75 நடக்குது. 75. விஜயகாந்தோட நீங்கள் மூத்த வருவீங்க. ஆமாம், ஒரு 3-4 வயசு மூத்த. தோராயமாக எந்த வருஷம் இருக்கும் நீங்கள் அவரை ஃபோட்டோ எடுத்தது? 78, 77, 78. 77, 78. ஆனால் அந்த டைமில் அது இது ஃபேமஸ் ஆச்சா? நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு வெளியில் மக்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியாது. நான் வெளியில் பூரா படம் வச்சுருந்தேன். அவர் படத்தை பூரா எல்லா ஆக்ஷனை பூரா அங்கே போட்டு பேக் லைட்டு பிளாக் நைட்டில் வச்சுருந்தேன். பத்திரிகைகளும் ஏகப்பட்ட பத்திரிகையில் எழுதுனாங்க அதை வச்சு. அந்த டைமில் அந்த பீரியட். ஆமாம்மா, பல பத்திரிகைகளில் எழுதுனாங்க. அதெல்லாம் எழுதுனாங்க. பொம்மையில் வந்து எழுதுனாங்க. ஃபஸ்ட்டு வந்தது இப்போ பிலிமாலயன் பத்திரிக்கை வந்துச்சு. பிலிமாலையில் வந்து என்னை வந்து மரியாதை கொடுத்தா நல்லா. புகைப்படங்களும் மதுரை ராசியுடையது, ஆசை தம்பியுடையது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே போட முடியாது. நெகட்டிவ் ஆர்ட் இருக்கோ அவனுக்கு தான் அது சேரும். எனக்கு இன்னுமே இருக்குது. இன்னும் ஃபிலிம் அவ்வளோ வச்சுருக்கேன். இவருக்கு மட்டும் படம் எடுக்கிறதில்ல, இவரோட சேர்ந்து கூட்டமாக ஒரு படத்தில் ஜெயிச்சோங்க. இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து படம் எடுப்பாங்க. அவர் இங்கிட்ட மதுரைக்கு வரும்போது என்னை வந்து பார்த்து போவார். அப்போ வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து படம் எடுப்பாங்க. இந்த 10 பேருமே காசு தரல. அந்த ஃபிலிம் பூரா படம் போடாமல் வச்சுருக்கேன். அது இன்னும் அப்படியே அந்த நெகட்டிவ் வச்சுருக்கேன். இப்போ விஜயன் சார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாரு. ஸோ அவரை பார்த்து உங்கள்கிட்ட வேறு திரும்ப நடிகர்கள் யாராவது வந்து எடுத்துருக்காங்களா? அது வந்து திருநகரில் போய் நான் ஸ்டில் எடுத்தேன்ல, ஒரு சினிமா நடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் விளம்பரம் பண்ணேன். அது ஒரு 100 பேருக்கு எடுத்திருப்பேன். சரி. 100 பேருக்கு எடுத்த உடனே அவங்க வந்து திரும்ப வந்து இங்கே வந்து கடையில் வந்து படம் எடுக்க வந்தாங்க. அதில் விஜயகாந்த் கலரில் ரொம்ப டார்க்காக இருக்காங்கல்ல, கடைக்கு வா, நீ வந்து அங்கே டே லைட் வச்சு எடுத்தா லைட்டாக இருக்காது, இங்கே வச்சு லைட்டை வச்சு செட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்தால் இங்கே வந்து நிறைய பேர் படம் எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். ஸ்டைலிஷான ஆள், அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு நீங்கள் அந்த மேக்கப் ட்ரெஸ்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க ஃபோட்டோகிராஃபராக. ஸோ அப்போ நீங்கள் அதை திங்க் பண்ணலையா அவர் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? அது அவர் இப்ராஹிம் ராவுத்தர் கொடுத்த ஐடியா. அவர் நம்ம கதாநாயகன் லெவல்லே போயிடணும். நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பெருசாக தெரியல உங்களுக்கு? அதே ஹேர் ஸ்டைல் தான் நானே வச்சுருந்தேன். சரி. நான் வச்சதுக்கப்புறம் தான் அவரே ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தேன். நானே முடி இப்படி சுற்றி இப்படி தான் வச்சுருப்பேன் முதல்ல. இப்போ தான் இதெல்லாம் எதுவும் என்ன இது அழகு ஏதோ தலையை சீக்கிரம் அவ்வளோதான். இந்த விஜயகாந்த் சார் எடுக்கும்போது அந்த காலத்து தொழில்நுட்பத்தில் என்ன மாதிரி கேமராஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அன்னைக்கு இருந்த பெரிய கேமரா என்னன்னா அந்த ஷோகேஸில் இருக்குல்ல, ஷார்டன் கேமரா தான் பெரிய கேமரா. ஷார்டன் கேமராவும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு தான் எனக்கு இந்த இது. என்ன ஹையஸ்ட் ரேட்டு அப்படின்னா நம்ம இந்த டிஜிட்டல் கேமரா மாதிரி தான். எவ்வளோ பெருசாகினாலும் உடையாமல் இருக்கணும்ல, இல்லைன்னா சிதறி வரும். அந்த கேமராவில் படத்தை எடுத்து அதில் ஒரு எலிஆர் லென்ஸுன்னு இருக்கும். கேமரா வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணது. லென்ஸு வந்து ஜெர்மனி. உலகத்திலே லென்ஸு எடுத்துக்கிட்டால் ஜெர்மனி லென்ஸ் தான் பெஸ்ட்டு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வால் போஸ்ட் அடித்து அவளை 10 மடங்கு பெருசாகினாலும் அப்படி ரிசல்ட் அப்படி நிற்கணும். அந்த கேமராவில் ஒரு படம் எடுத்தது ஒரு சென்டிமெண்ட்டு. அது அவ்வளோ பெரிய கேமரா அந்த நேரத்தில். இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியாவிலே 2 பேர்ட்ட தான் இருக்குது. என்கிட்ட 1 இருக்குது, பாம்பேயில் ஒரு ஆள் இருக்கேன். 2 பேரை தவிர யார்ட்டையும் இல்லை. அதுக்கு வேலை கிடையாது. இந்த இருக்குல்ல முன்னாடி ஷோகேஸ், அதுக்கு ஒரு 50,000 செலவழிச்சு பூண்டு செஞ்சு வச்சுருக்கேன், லைட்டை போட்டு வச்சுருக்கேன். அதில் உயர்ந்திருக்கோம் நம்ம. அதை கொண்டு போய் நம்ம விற்று என்ன ஆக போகுது? இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த மயிரை வந்து சுட்டு கறியாக்கி இந்த கறிக்கட்டை ஊரில் கொண்டு விற்று நம்ம பஞ்சாப்லாம் தீர்ந்து நடக்கக்கூடிய காரியமா? உழைச்சா தான் உயர முடியும். வடிவேலெல்லாம் விஜயகாந்தை வச்சு வளர்ச்சி கொண்டது. இவரால் வந்த ஆளுங்க. நம்ம போய் இவர்கிட்ட போய் நான் என்ன ஆளுன்னு சொல்லி அறிமுகப்படுத்த எனக்கு விருப்பம் கிடையாது. காரணம் என்னன்னா, இவர்கிட்டருந்து நம்ம பிரதிபாரம் எதிர்பார்க்கணும்னா தான் நம்ம அதுக்கு போகணும்.
நமக்கு பிரதிபலம் அடுத்த தொழிலுக்கு போயிட்டேன் நான். ஏன் தொழில் தனியாக ஒரு ஸ்டில்லு மாதிரி வச்சுருப்பாங்க, விஜயகாந்த் ஸ்டில்லு பூரா. அதை பார்க்குறீங்க, நான் அப்புறம் சின்ன பொருட்காட்சி மாதிரி வரும். அது இருக்கானே இருக்குன்னு ஃபோட்டோ அப்புறம் கிளாஸ் தெருவே போகிறோம். அந்த ஃபோட்டோ மட்டும் எடுக்க அந்த சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்கலாமா அப்போ? அதை காட்டுங்க சார். ஏமா அந்த இது ஒரு விஜயகாந்த் ஸ்டில் இருக்க